ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போது. இன்னைக்கு இந்த வீடியோ நான் எதுக்கு பண்றேன்னா, என்னோட லைஃபோட ரொம்ப பிக்கெஸ்ட் மூமெண்ட் அது உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு தான். ஆல்சோ இது என்னோட பிக்கெஸ்ட் ட்ரீம். நடிகை ஷபானா ரீசெண்டாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் அவங்க லைஃப்லேயே பிக்கஸ்ட் மூமெண்ட் ஒன்று நடக்க போகுதுன்னு ரொம்பவே சந்தோஷமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ வாழ்த்துக்களை குமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷபானா செம்பருத்தி சீட் மூலமாக தான் சின்ன திரையில் அறிமுகமானாங்க. இதை தொடர்ந்து மிஸ்டர் மனைவி இந்த சீரியலில் கூட நடிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த சீரியல்லேருந்து திடீர்னு விலகினாங்க. இதுக்கு காரணம் சினிமா வாய்ப்பு தான் சொல்லப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து தான் இப்போ ஷபானா ரீசெண்டாக ஒரு படத்துலையும் நடிச்சிட்டு வராங்க. மேரேஜ் ஸ்டோரி என்ற படத்தில் ஹீரோயினாவும் இன்ட்ரடியூஸ் ஆக இருக்காங்க. இப்படி ஷபானா அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சூழல தான் ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு செய்தியும் சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க ஜெம் அண்ட் கிரேஸ்ன்ற ஃபேஷன் ஜுவல்லரியை லான்ச் பண்ணிருக்காங்க. இதை நாளைக்கு தான் லான்ச் பண்ண போறாங்க. அந்த விஷயத்தை தான் அவங்க சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய ட்ரீமாவே இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து என்னோட இன்ஸ்டால போட்டிருந்தேன், ஜெம் அண்ட் கிரேஸ் பை ஷபானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வரப்போகுது, கமிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் அந்த பிராண்ட் என்னன்னா, அது ஒரு ஃபேஷன் ஜுவல்லரி பிராண்ட். நமக்குள்ள ஒரு ஐடியா இருக்கும், இந்த மாதிரி ஒண்ணு இருக்குப்பா, பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல, அதெல்லாம் தாண்டி இந்த ஐடியா நம்ம பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சது நான் போன வருஷம் தான் 2025 நான் குக் வித் கோமாளி ஸ்டார்ட் பண்ணப்போதான் இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சேன். நாங்க ஃபர்ஸ்ட் பண்ண ப்ராசஸ் என்னன்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூ மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து நாங்க வந்து ட்ரையலுக்கு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டோம். அந்த ட்ரையலுக்கு வாங்கின ப்ராடக்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் போடுறது நம்ம குக் வித் கோமாளி டிக்கெட் டு ஃபினாலே எபிசோட் அன்னைக்கு தான். அதுல ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருப்பேன், அதுல ட்ரெஸ்ஸோட ஒரு மேட்சிங் ஜுவல்லரி போட்டிருப்பேன். அது நம்ம பிராண்டோட ஃபர்ஸ்ட் ட்ரையல் ப்ராடக்ட். அண்ட் இவங்களுடைய நிறைய ரீல் வீடியோல கூட அவங்களுடைய பிராண்டை யூஸ் பண்ணியிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தனை நாட்கள்லாம் நடிகையாக இருந்த ஷபானா இப்போ ஒரு புதிய அத்தியாயத்துக்குள்ள நுழைந்திருக்காங்க. இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்து மழையை பொழிய ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இதே மாதிரி தான் நடிகை வைஷ்ணவி, அதாவது சிறகடிக்க ஆசை சீரியல் நடிகர் வெற்றி வசந்தோடைய மனைவி வைஷ்ணவி கூட ஆன்லைன் மூலியமா நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க. அண்ட் அதே மாதிரி ஷபானாவும் இப்போ புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் வெற்றி பெறணும்னு தான் பலருமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. ஷபானாவுடைய திருமணம் கூட காதல் திருமணம் தான். தாய் தந்தையுடைய விருப்பமே இல்லாம ஆரினும் ஷபானாவும் வீட்டை எதிர்த்து தான் திருமணம் செய்துக்கிட்டாங்க. அப்படி இருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு படியா முன்னேறி இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. அண்ட் ஷபானா எப்போதுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஆரியன் தனக்கு எப்பவுமே சப்போர்ட்டிங்கா இருந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி தான் இதுக்கும் ஆரியன் பக்கபலமா இருக்காரு. இப்படி இருக்க சொல்லதான் ஷபானா ஜெம் அண்ட் கிரேஸோடைய பிராண்டை லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னதோட உங்களுடைய படங்கள் வெற்றியடையும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு வராங்க. மேலும் ஷபானா குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.